கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 3:3. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே என்று சொல்லி, புறஜாதிகளும் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரர், ஒரே சரீரத்திற்குள்ளானவர்கள், வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளும் ஆனவர்கள் என்ற பெரிதான இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களின் பாவத்தை போக்கி அவர்களை மீட்கவே ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தார். வந்தவர் நல் உபதேசங்களை போதித்ததும் அன்றி தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த சுவிசேஷத்தினால் புறஜாதியாராகிய நாமும் தேவனின் உடன் சுதந்திரர், உடன் பங்காளிகள் என்கிற பெரிதான இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 4 முறை இரகசியம் என்ற வார்த்தை வருவதை பார்க்கலாம். உடன் சுதந்திரர், ஒரே சரீரத்திற்குள்ளானவர்கள், உடன் பங்காளி என்பதை குறித்த இரகசியத்தை, அதாவது இதுவரைக்கும் கேட்டிராத காரியங்களை கர்த்தர் பவுலுக்கு வெளிப்படுத்தினார். பொதுவாக இரகசியம் என்பது நாம் எல்லாரிடமும் சொல்வது இல்லை. எல்லாரிடமும் சொல்கிற காரியம் என்றால் அது இரகசியம் இல்லை, மாறாக அது ஒரு செய்தியாக இருக்கும். நாம் நம்முடைய இரகசியங்களை நமக்கு நெருக்கமானவர்களிடம் மாத்திரம்தான் பகிர்ந்து கொள்வோம். நம்பகத்தன்மையுள்ள அல்லது மனதிற்கு பிடிக்கிற நபர்களிடம் மாத்திரமே இரகசியத்தை சொல்வோம். அதுபோலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு நெருக்கமாய் ஜீவிப்பவர்களுக்கு இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு குறித்த காலத்தில் ஆண் பிள்ளை பிறக்கும் என்ற காரியத்தை வெளிப்படுத்தி, ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று உரிமையோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமிடம் சொல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை. அப்படியாக எல்லா இரகசியங்களையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் ஒரே ராத்திரியில் சொப்பனத்தை கண்டபோது அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை, அந்த இரகசியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினார். அதே போல 2 வருஷங்கள் கழிந்து பார்வோனும் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதன் இரகசியத்தை கர்த்தர் அவருக்கு பிரியமான யோசேப்புக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேச்சார் ராத்திரியிலே ஒரு சொப்பனம் கண்டார். அதன் அர்த்தத்தை சொல்லும்படி சாஸ்திரிகளை, ஜோசியர்களை, சூனியக்காரர்களை, கல்தேயர்களை அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்களால் அதன் இரகசியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவருக்கு நெருக்கமான தானியேலுக்கு இரகசியத்தை வெளிப்படுத்தினார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும்
உலகத்தின் முடிவை குறித்தும் சாத்தானின் தோல்வியை குறித்தும் ஆண்டவருடைய வருகையை குறித்ததுமான இரகசியத்தை கர்த்தர் அவருக்கு பிரியமான யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாக படிக்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படியாக அநேக பரிசுத்தவான்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் அவ்வப்போது இரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். நீங்களும் அவருக்கு பிரியமாக நெருக்கமாக கீழ்ப்படிந்து இருக்கும்போது உன்னதங்களுக்குரிய மறைவான பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ இரகசியம் நிறைவேறும். அவருடைய இரகசியத்தை அறிந்து கொள்ள அவளை இருக்கீங்களா? உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சங்கீதம் 25:14 வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி உறுதியாக கூறுவதை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் அவருடைய ஊழியக்காரர்களாய் வாழும் பொழுது நிச்சயம் அவருடைய இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதன்படி நடக்கவும் மற்றவர்களை நடத்தவும் நமக்கு புதிய பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன்றே அவர் பாதம் பணிவோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருக்கு ஊழியம் செய்வோம். அவருடைய இரகசியங்களை நமக்கு உணர்த்தி அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக நம்மை உயர்த்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.